ஒருத்தவங்க எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி ஒரு ஊரையே மாற்றுமா? ஆமாம், கண்டிப்பாக மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழக வெற்றிக்கழக உறவுகளுக்கு இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறங்களில் நம்ம அதிகமான வாக்கு குறைஞ்சது கிராமப்புறங்களில் தான். ஏன்னா புறங்களில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க எது அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நான் ஒன்று ரெட்டெல்லாம் சூரிய இது தவிர வேறு எதுவுமே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பையிலேருந்தே அப்படி இருந்துட்டு இருந்ததுனால அவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கும்போது நம்ம கழக உடன்பிறப்புகள் எல்லாரும் ஒவ்வொரு கிராமம் உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. தகவல் உரிமை சட்டம் இருக்குது, அதை வச்சு உள்ளாட்சியில் என்னென்ன திட்டங்கள் வகுத்துருக்காங்க, என்னென்ன நிதிநிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க்காக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட நிற்கலாம். நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் எதில் இருக்கிறவங்கள நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த திட்டம்லாம் வகுத்துருக்காங்க, இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு நீங்கள் ஆய்வு நடத்துங்க. அது உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு பயிற்சியாக கூட இருக்கும். அப்படி அந்த தகவல் உரிமை சட்டத்துல இருந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்க ஆய்வு பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு கிராமத்துல இருந்து ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கூட போதும். ஏன்னா மக்களுக்கு கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம சொல்லலாம், இங்கே பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஊரில் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்படி புரிய வச்சா மட்டும்தான் அவங்களுக்குலாம் ஓ சரி இதெல்லாம் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்க பண்ணலையா அப்படின்னு அவங்களும் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. இது உங்களுக்கும் தான். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களையும் அதே மாதிரியே ஆப்போசிட்ல உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம அண்ணன் மட்டும் போராடிட்டு இருந்தால் போதும், அது ஊழலுக்காகவும் நமக்காகவும் நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி எடுக்கலாம். இப்போ நீங்கள் டிவிகள் இருக்கீங்க, நீங்கள் நிற்கிறீங்களா, நீங்கள் அதை எடுத்து இது ஆப்போசிட்ல உள்ளவங்கள்ட்ட இது பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதை வச்சே நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஊருக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கிறது கிராமப்புறங்கள்ல மட்டும்தான். தோழர்கள்லாம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு போங்க, அங்க போய் உங்க ஒவ்வொரு ஊருக்கான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி என்னென்ன இப்ப சாலைக்கு குடிநீருக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்காங்க, அதுக்கான நிதி என்ன ஒதுக்கியிருக்காங்க, என்ன பில் ஆயிருக்கு, என்ன ஃபைனல் ஆயிருக்கு, என்ன கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நகலை வாங்கி நீங்க செக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி முயற்சி எடுத்தாவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதை வச்சு நம்ம பேசலாம், அவங்கள கேள்வி கேட்கலாம். அவங்களை கேள்வி கேட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம், மக்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பெருசா அரசியல்னா அவங்களுக்கு 2 கட்சி மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நமக்கு அங்கே வாக்கு வங்கிகள் ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம அதிகமா நம்ம வேலை செய்ய வேண்டியது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தான். நம்ம எலெக்ஷன் அப்போ வேலை செஞ்சதை விட இப்போ இன்னும் அதிகமான மெனக்கல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய வன்மத்தில் இருந்துட்டு இருக்காங்க. தோத்தவங்க எல்லாமே இதை முன்னாடி கொலுசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, ஓட்டுக்கு 5000 கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அதை விட பல மடங்கு கொடுத்து கூட உள்ளாட்சி இல்லை. ஏன்னா அவங்க அதை கையில வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம அண்ணனுக்கு கரண்ட் ஆஃப் பண்றது, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்றது எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வச்சுக்கிட்டு தான். அந்த இடத்துல நம்ம சரியான ஆளுங்களை கொண்டு போய் நிறுத்தினா மட்டும்தான் நம்ம மொத்தமான தமிழ்நாடு மாற்றத்தை முழுசா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதலா இருக்கு. இப்போ உங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எப்படி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரியல, உங்களுக்கு எப்படி பண்ணணும் அந்த ஃபார்மேட் ஏதாவது கேட்டீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன்.